தூரம் சந்தைக்கு போகிற ஸ்டைலை பார்த்தீங்களா? சூப்பராக வேகுது. எனக்கு வந்து இந்த வேர்க்கிழங்கு தான் எனக்கு இருந்துச்சு மிச்சம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி நம்ம அடித்தட்டு ஒன்று மட்டும் வச்சு அதில் வந்து இது மாதிரி மேலாப்பில் போட்டு விட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம காட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். தூரம் சந்தைக்கு போகிற ஸ்டைலை பார்த்தீங்களா? என்னங்க மூட்டை கட்டிட்டு வந்துக்கிறீங்க? மூட்டை என்ன மூட்டது? பனங்கிழங்கு. எவ்வளோன்னு வாங்கினீங்க? 1000 ரூபாயா? எத்தனை கிழங்கு? எப்படி ரேட்டு? 430 கிழங்கு. ஒரு கிழங்கு 2 ரூபா 50 காசு மேலே கொடுத்தாங்களா? சரி சரி. 20 கிழங்கு குறைச்சிட்டு 400 கிழங்கு. சரி சரி. இது வந்து ராகி மாவு இருக்கு இல்லைங்களா? அதில் போட்டு நம்ம அரைச்சி கூழு காய்ச்சறதுக்கு தான் இந்த கிழங்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ட்ரிப்பு நாங்கள் அரைச்சாக்கா உங்களுக்குமே நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நாங்கள் எப்படி அரைக்கிறோங்கிறத நான் காட்டுறேன். ஆனால் நான் சொல்லவே இல்லை, வாங்கிட்டு வந்துட்டாரு. வெள்ளரி பழம், அது முலாம்பழம், அப்புறம் சோளக்கருது. இன்றைக்கெலாம் சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டாரு. கடலக்காய்க்கு பேர் மல்லாட்டாங்கிறாங்க. நம்ம ஊரில் கடலக்காங்கிறோம். மல்லாட்டாங்கிறாங்க. இது திருநெல்வேலி பக்கமா? நெய்வேலி பக்கம். எங்க? அங்கேயா? திருவண்ணாமலை பக்கம். சென்னை திருவண்ணாமலை பக்கம் மல்லாட்டா. சரி வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிடுவீங்களா? கொண்டு வந்த கிழங்க உடனே ஆயிரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணி போட்டுடணும். பாருங்கள், அந்த தலைவையும் இந்த பின்பக்கம் இருக்குது இல்லைங்க வால் மாதிரி, அதையும் கட் பண்ணி போட்டுடணும். சாப்பிடுவாங்க தானே? வேக வச்சு சாப்பிடணும். அது வேற மாதிரி பச்சையாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். கிழங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்களா? ஏங்க? எல்லாம் இந்த திருநூறு கிழங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் பார்த்தா பெரிய பெரிய கிழங்கா இருந்துச்சு. எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே ஏமாற்றி விளக்குது. ஏங்க பாரு, அதெல்லாம் ரவுண்டு கிழங்கு பாரு. கிழங்கே இல்லை இதெல்லாம். அதையும் பாதி வெட்டிட்டோம். இதெல்லாம் எடுத்து செய்ய வேண்டிய கிழங்கு. அதெல்லாம் இதே இருக்காது. அப்போ பிக் பண்ணுறியா? ஏரோப்ளேன் போகுது. எப்போ ஏரோப்ளேன் போனால் நான் வீடியோ எடுத்துக்குவேன், பார்ப்பேன் நான். நம்ம பனங்கிழங்கு நல்லா வேகுது பாருங்க. நல்லா நம்ம ராக்கெட் அடுப்பில் வெந்துட்டு இருக்குது. திறந்து பார்க்கலாமா? சூப்பராக வேகுது. உப்புலாம் போடக்கூடாது, எதுவும் போடாமல் சும்மா வேக வைக்கணும். மணி இதான் இது வந்து விறகு தள்ளி விடுவியா? அல்ல விறகு வெளில வந்துருச்சு பாரு. நல்லா இரும்பு அடுப்பை இதை வச்சு இந்த எனக்கு என்ன அது மூடி கூட எடுத்துக்கலாம் இல்லை? இந்த மூடி இதை எடுத்து விட்டுரு. இல்லைக்கா, புகைக்கு வருது, அதுக்கு சொல்கிறேன். பொங்கிட்டு அவ்வளோதான். நீ ஆவிக்கு அதே வெந்து போயிருக்கும். சூப்பர். இது வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு கட் பண்ணி காய வைக்கணும். அவ்வளோதான் வேலையே. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு வந்து சுத்தம் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வினிஷா மேடம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எக்ஸ்பீரியர் டேட்டை பார்த்து
எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டா. ஏன்னா எனக்கே தெரியாமல் யூஸ் பண்ணாத நிறையா பாக்கெட்டுங்க இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து கொட்டியாச்சு. இதில் அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை அப்படியே செடிங்களுக்கு கொண்டு போய் கொட்டிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். வேணாங்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏன் வினிஷா நகுரு ஃப்ரிட்ஜு சுத்தம் பண்ணுறது பார்க்குறேன். இன்னைக்கு ரொம்ப சுத்தமாகிட்டு இருக்குதுப்பா என்னோடய ஃப்ரிட்ஜு. காட்டுறா. உள்ளேயும் எல்லாம் நீட் பண்ணிட்டான். எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கியாச்சு. இது மாதிரி மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தானாவே போதும். இல்லை வினிசா, வாங்கும் போது கரெக்டாக தான் வாங்குறோம். வச்சிடறோம்ல ஃப்ரிட்ஜில், அது தெரியாமல் போயிடுதுல்ல. எது அதனால் எது இருக்குது உள்ளார ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது. மேக்ஸிமம் இந்த ரவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுதான் நான் வாங்கிட்டு வந்து அப்படியே நின்று போயிடுது. அத்தான் இனிமேல் அப்படி சொல்லிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து போட்ட பாக்கெட்டு 2 ரவை பாக்கெட்டு தான் இல்லை. அதனால் இதுக்கு மேலே ரவையே வாங்கக்கூடாது. என்றைக்கு ரவை செய்கிறோமோ அன்றைக்கி மட்டும் ரவை வாங்கிக்கணும். அதனால் இனிமேல் வந்து எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியர் டேட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். நம்ம இன்னையிலேருந்து இது இத்தனை நாளுக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி ஒட்டிட்டோமா நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ண பழகிக்குவோம். கரெக்டாக வினிஷா? இனிமேல் இருக்கிறதுல எழுதி ஒட்டிடு. ஓகே சரி. ஏன்னா வீடே பயங்கரமான கச்சாட்டாக இருக்குது. எல்லாம் இப்போ க்ளீன் ஆகிட்டே இருக்குது வீடு. ஏன்னா கார்பெண்டர் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா, அதனால் வீடு எல்லாமே க்ளீனாக ஒரு ரூம் விடாமல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வறுவல். நம்ம வீட்டில் இருந்த சேனக்கிழங்கு அதை அப்படியே கட் பண்ணி மீனுக்கு போடுற மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு இதுதான் கொடுத்து விட்டேன். அதே தான் இன்றைக்கி எல்லாருக்கும் மதியத்துக்கும். அப்படிங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரோட லஞ்ச் என்னன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான லஞ்சு தான். காலையில் விகாஸுக்கு செஞ்ச வெஜிடபிள் ரைஸு, அதுக்கப்புறம் இந்த வெயில் அடிக்குதுன்னு என்னென்னத்தை கட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். கொஞ்சம் பப்பாளி, அப்புறம் நொங்கு, அப்புறம் குக்கும்பர், அப்புறம் கேரட்டு, அப்புறம் ஆனியன், இவ்வளவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காரு. டாக்டர் வந்து ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு, மிச்சது எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரே நாள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆசை வந்துருக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி தின்னு இருக்கிறாரு. நாளைக்கே இது பண்ண மாட்டாரு. நாளைக்கெல்லாம் நிச்சயமாக பண்ண மாட்டார். இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது ஆசைக்கு சாப்பிட்றாரு. இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீடுகள்லையுமே டாக்டர் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. கரெக்டாங்க? ஆனால் இவர் ஒரு நாள் ஆனால் எங்கள் அப்பா டெய்லி சாப்பிடுவார். ஆனால் சொல்லுவார். இப்போ சொல்லுங்கள் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண ஒய்ஃப் அப்படி அத்தனை சொல்ல வரீங்க. அம்மா ஈஸி வேலைம்மா, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருமா, எதுக்கு வதக்கிட்டு அதை குழம்பு மசாலா எல்லாம் போட்டு வதக்கி வெறும் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டீங்க. இல்லை வினிஷா, இப்போ ஆயா வந்து தாத்தாக்கு மட்டும் செய்கிறாங்க, அதனால ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. நான் இவங்க மகனுக்கு ஒன்று செய்யணும், இவங்க பிள்ளைங்களுக்கு ஒன்று செய்யணும், அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒன்று செய்யணுன்னாக்கா யாரால முடியும்? சொல்லு 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 முடியாது தானே? அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, யாருக்கும் சொல்ல முடிய மாட்டேங்குது பாருங்க. இது மட்டும்தான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரே ஐட்டம் சாப்பாடுனா ஒரே ஐட்டம் ஒரு டிஃபன் அப்படின்னு செஞ்சுட்டு விட்டுறலாம். முடியலையே. பள்ளி கூட சாமான்னு சொல்லுது. சரி சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சாப்பிட்டோம் அப்படி. ஓகே, நான் இன்னைக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயை வந்து ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன். நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன் லெமன் போட்டு ஜூஸ் போடுறாங்க. நாமளும் தான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வெள்ளரி பழத்தை ஜூஸ் போட போகிறேன். அதில் என்னென்ன போட போகிறேன்? வெள்ளரி காயில் ஜூஸ் போட போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த மா இஞ்சி தாங்க ஊறுகாய் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மா இஞ்சியை இந்த மாதிரி தோலை வந்து சீவிக்கணும். இது மாதிரி பாருங்க. எனக்கு வந்து இந்த வேர்க்கிழங்கு தான் எனக்கு இருந்துச்சு மிச்சம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தது இந்த வேர்க்கிழங்கு தான். சரி, இந்த வேர்க்கிழங்கே சீவிட்டு போட்டுடலாம் அப்படின்னு. அது போக மீதி இந்த கிழங்கு கொஞ்சம் இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கு மா இஞ்சியில். இதை எப்படி நான் வந்து ஊறுகாய் போடுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் போட்டு காட்டுறேன். எனக்கு வந்து வாங்கினீங்க வந்து ஒருத்தர் நம்ம காக்கை கூட்டம் சுமதிக்கிட்ட வாங்கின மா இஞ்சியில் நான் ஊறுகாய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு.
இது மாதிரி முதல்ல தோல் உரித்து எடுத்துக்கோங்க. தோல்லாம் நீக்கிட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அதனால் இது மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் சீவனை மாயிஞ்சை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. பாருங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணினதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம அடித்தட்டு ஒன்று மட்டும் வச்சு அதில் வந்து இது மாதிரி மேலாப்பில் போட்டு விட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வேக கொஞ்சம் நம்ம எடுத்து குத்தி பார்த்தோமாக்கா நல்லா வெந்து போயிடும். அந்தளவுக்கு நல்லா வேக வைக்கணும் ஆவியிலேயே. போதும். இப்போ நல்லா இது வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த செட்டு வேக வச்சிட்டோம். இப்போ இது முதல் செட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இது நல்லா ஆறட்டும். இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். அதனால் கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். அதுவும் ஒரு செட்டு வேகட்டும். நல்லா மாயிஞ்சி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அரைச்சிடலாம். இது கூட வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அதுக்கு போல் புளித்தண்ணி, நான் புளிக்கு நல்லா இவ்வளோ பெரிய சைஸு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுட்டேன். அதை கொஞ்சம் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டுலாம் அரைச்சிடாதீங்க, புளித்தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா இந்தளவுக்கு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கலாம். புளித்தண்ணி விட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த மாயிஞ்சியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மாயிஞ்சி வந்து இவ்வளோ இருக்குதுங்க அரைச்சது. நம்ம புளி வந்து நல்லா இவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த புளித்தண்ணியும் அரைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். மேற்கொண்டு ஊற்றி நம்ம அதை வதக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் அவ்வளோ புளி ஊற்றி வச்சுக்கோங்க. இவ்வளோ நம்ம புளி மாயிஞ்சி எடுத்த அளவுக்கு. இப்போ வந்து நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நிறக்க ஊற்றிக்குங்க. எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வரணும். இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவாவது எண்ணெய் வேணும். சரிங்களா? 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை எடுத்து அப்படியே கொட்டிட வேண்டியதுதாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. நான் அடுத்தடுத்து போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கடுகு போட்டாச்சு. நல்லா கடுகு பொரியட்டும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சதை நம்ம இதில் எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் எண்ணெயில் அது நல்லா வேகணும். கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம். இப்போ நம்ம வர மிளகாய்த்தூள் போடணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுறாதீங்க. இருக்குதுக்கா, நம்ம காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஓகே, ஒரு கிளறட்டும். கொஞ்சம் இன்னுமே எண்ணெய் பத்தாது. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் சூடு பண்ணி கூட எண்ணெயை ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிடலாங்க. கிளறு நல்லா. உப்பு, புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் கடைசியாக இனிப்பு. இப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோமா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்தளவு கிளறி கொடுக்கணும். நான் மேலே எண்ணெய் வேறு எதுவுமே நான் போட போகிறதில்ல. இது நல்லா கிளறி கொடுத்துட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் பத்தில் நானே எண்ணெய் பக்கத்தில் பாருங்கள் இது வச்சுருக்கேன், தாளிப்பு கரண்டி. அதில் கொஞ்சம் ஊற்றி தான் எண்ணெய் காய வச்சு இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் இந்த புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ உப்பு, காரம் எல்லாம் சரி பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் எப்போ மேலே மிதங்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் முதல்ல ஊற்றும் போதே கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது வேலை முடிஞ்சிருச்சு. கடைசியாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு இறக்கிற வேண்டியது தான்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரையை 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துடணும். ஏன்னா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்தது தான் இந்த மா இஞ்சியோடைய டேஸ்ட்டு. எல்லாம் கலந்து கொடுத்துட்டு நீங்கள் உப்பு காரத்தை டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே. இது முடிஞ்சது வேலையை எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்க வேண்டியது தாங்க. நீங்களுமே ஒரு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்மளுடைய மா இஞ்சி ஊறுகாய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். நேற்றுக்கு செஞ்சது இன்னைக்கு வந்து நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு வச்ச வேண்டியதான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமா ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டிலுங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாம் மஞ்சள் எல்லாம் வெட்டினாங்க, மா இஞ்சிலாம் எடுத்தாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த மா இஞ்சி வச்சு எப்படி ஊறுகாய் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத அவங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம காட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். பாட்டிலாம் சுத்தமாக தான் இருந்து காஞ்சிருச்சு வெயில் வச்சு. சூப்பர். ஓகே, இதுலலாம் போட்டு பேக் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இத்தனை பாட்டில் வந்து நப்பி வச்சுருக்கேன். ஒரு 9 பாட்டில் வந்திருக்குதுங்க. ஏன்னா இருக்கிற வீட்டில் இருந்த பாட்டில்லாம் இவ்வளோதான். அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.